ரெண்ட்டு வந்து 5000ங்க எங்கள் வீட்டுக்கு. அதுமாரி ரைஸ் வந்து ஒரு 1300லேருந்து 1400க்குள்ளே நான் எடுத்துப்பேன். ஈபி பில் வந்து ரூ. 300. அதேமாதிரி ரேஷனுக்கு செலவு வந்து ரூ. 100ங்க. நிறைய பேர் ரேஷனில் வாங்கவே மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரில. ஆனால் சுகர் நல்லா தான் இருக்குது, சீனி, பாம் ஆயில் நல்லா தான் இருக்குது, அதேமாதிரி பருப்பும் நல்லா தான் இருக்குது, அரிசி எல்லாமே நல்லா இப்போல்லாம் குவாலிட்டியாக தான் கொடுக்குறாங்க. ஏன் அதை நீங்கள் வாங்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரில. ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்கன்னா இதெல்லாம் வாங்குங்க. இப்போ பச்சரிசி, புழுங்கரிசி இட்லி அரைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். சீனி வீட்டுக்கு யூஸ் ஆகும், பருப்பு சாம்பாருக்கு யூஸ் ஆயிரும். பாம் ஆயில் யூஸ் பண்ணும்போது மட்டும் அதில் ஒரு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியில் இல்லை கல்லுப்பு வச்சு அதை நீங்கள் வச்சுருக்க எண்ணெய் ஜாடிக்குள்ளே போட்டு வச்சுருங்க. அப்போ அந்த பாம் ஆயிலில் இருக்க பித்தத்தெல்லாம் அதை எடுத்துரும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எண்ணெய் ஜாடியில் எண்ணெய் ஊற்றும் போது இதை புதுசாக யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த புளியை மட்டும் அது மட்டும் பண்ணிங்கன்னா போதும். அதில் இருக்க பித்தம் எதுவுமே வராது. மில்க் வந்து எனக்கு 500ரூபாக்குள்ளாகும். முதல்ல 700ரூபா கிட்ட வரும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் டீ குடிப்போம். அவங்க காலையிலையும் ஈவினிங் மட்டும் காஃபி குடிச்சுப்பாங்க. நான் மட்டும்தான் டீ பொழுதுக்கும் கொஞ்சம் குடிப்பேன். அதேமாதிரி ரொம்ப திக்காலாம் நான் டீ போட்டு குடிக்க மாட்டேன். அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் காஃபி திக்காக போட்டு கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு டீ வந்து ரொம்ப திக்காக குடிக்கிறது பிடிக்காது. அதனால் எங்களுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு பாக்கெட் வாங்கினா போதும். 25 பாக்கெட் தான் வாங்குவேன். அதனால் இந்த மாதம் வந்து எனக்கு 500 தான் ஆகிருக்கு. இல்லைனா 700 ஆகும். இந்த தடவை 500 ஆகிருக்கு. அதே மாதிரி தான் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். ஒரு 250க்குள்ளே 4 வாரத்துக்குன்னு மாதிரி டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் சந்தை இருக்குன்றதுனால சந்தையில் வாங்கிடுவேன். நான் 1000ரூவான்னு போட்டிருக்கேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு 800 இல்லை 700 முடிச்சிடுவேன். மிச்சம் எப்படி பார்த்தாலும் ஒரு 200 300 சேவ் பண்ணிடுவேன். அந்த காசு வந்து அந்த மாதத்துக்கு ஏதாவது வாங்கணும், இல்லை எதுக்காவது ரீசார்ஜ் பண்ணால் அந்த இதுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுப்பேன். அது மாதிரி தான் நான்வெஜ் வந்து பொழுதுக்கும் இப்போது வெயில் காலன்றதுனால பொழுதுக்கு எடுக்கிறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு 2 வாரம் முட்டை எடுத்துக்கிறது, ஒரு 2 வாரத்துக்கு மட்டும் நான்வெஜ். அதுவுமே மட்டன் தான் எடுப்போம். அதுவும் ஒரு எலும்பு தான் எடுப்போம். ஒரு 200 எலும்பு எடுத்தோம்னா போதும். சூப் வச்சு குழந்தைங்களுக்கு சாப்பாடில் இது பண்ணிட்டு மிச்சம் எலும்பெல்லாம் போட்டு குழம்பு வச்சுருவோம். அவ்வளோதான். மிச்சம் எதுக்கு முட்டை வாங்கி இது பண்ணிக்கலாம். இந்த மே ஜூன் வந்து ரொம்ப நான்வெஜ் எடுக்கிறதில்ல. பெட்ரோலுக்கு ஒரு 1000ரூபா, இதுலேயுமே எங்கள் வீட்டுக்காரர் ஒரு 200 மிச்சம் பண்ணிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஷிஃப்ட்டு காலைல ஷிஃப்ட்னா மட்டும் சாப்பிட்றது வந்து அவங்க கொஞ்சம் ஹோட்டலில் தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா காலைலன்றதுனால என்னால் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு காலைல எதுவும் அவங்களுக்கு செய்ய முடியாதுன்றதுனால அவங்க காலைல இட்லி இல்லை ஏதாவது டீ ஏதாவது வேணால் அவங்க ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு அது யூஸ் பண்ணிப்பாங்க. எக்ஸ்ட்ரா என்கிட்ட எதுவுமே அவங்க காசு கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆயில் 400ரூவான்னு போட்டிருக்கேன். எங்கள் வீட்டுகிட்ட வந்து செக்கெண்ணெய் இருக்குது. நல்லெண்ணெய் வந்து 210 தான். நான் அதனால் இந்த ரேட் போட்டிருக்கேன். 2 எண்ணெய் 200 இப்போ இந்த ரேட் இப்படி பார்த்தோம்னா 420 நான் போடணும். 400 தான் போட்டிருக்கேன். 2 பாட்டில் வாங்கினேன்னா அதுவே எனக்கு 2 மாதம் ஓடிடும். ஒரு சிலர் ஒரு மாதத்துக்கே 2 லிட்டர் 3 லிட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அப்போல்லாம் யூஸ் பண்ணாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆயிலை கம்மி பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த எண்ணெய் வந்து ஏன்னா நான் ரேஷன் கடையில் கொடுக்குற பாம் ஆயில் யூஸ் பண்ணுவேன். அது பொரிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணிப்பேன். தாளிக்கிறதுக்கு, மீன் குழம்பு வைக்க அதுக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிப்பேன். அதனால் எனக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த எண்ணெய் இது ஆகும். நெய்யும் 300 தான். இது 3 மாதம் இல்லை 4 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வாங்குவேன். குழந்தைங்களுக்காக பருப்பு சாதத்தில் கலந்து கொடுக்கறதுக்காக நெய் வாங்குறதுனால இது 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வாங்குவேன். அப்புறம் நீங்கள் இப்போ ஓவராக செலவு பண்ணாமல் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு சேமிக்க பாருங்கள். ஸ்நாக்ஸ்க்கு 1000ரூவான்னு போட்டிருக்கேன். ஆனால் நான் எப்படி பார்த்தாலுமே அதை எப்படி ஒரு 500க்குள்ளே சுருக்க பார்த்துருவேன். முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே நான் என் பையனுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருவேன். இந்த கோதுமை மாவு வச்சு கேக்கு இல்லைன்னா பேன் கேக்கு அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வீட்லேயே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க பார்ப்பேன். வெளியே வாங்குறத கொஞ்சம் இது பண்ணிப்பேன். அது மாதிரி தான் நான்வெஜ்ஜுமே போட்டிருக்கேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இதில் எப்படிலாம் இது பண்ணலாம், சேவ் பண்ணலான்னு தான் பார்ப்பேங்க. ரெண்ட்டு வந்து நம்ம கட்டியே ஆகணும். ரெண்ட்டில் கம்மி பண்ணவே முடியாது. ஈபி பில் நம்ம கம்மி பண்ணிக்கலாங்க. ஈபி பில் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்லேயும் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நான்வெஜ்லேயும் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணலாம். பெட்ரோல் அவங்க ஏற்கனவே கம்மி பண்ணிடுவாங்க எங்கள் வீட்டுக்காரங்க. அதனால் அதில் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அதனால் இதில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எப்படி சேவ் பண்ணலான்றதை மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள், 15000 சேலரிக்கு நான் போட்டிருக்கேன். 13000 13500 நினச்சிக்கோங்களேன். மிச்சம் எனக்கு ஒரு 1500 மிச்சமாக இருக்கும். இப்போ ரெஸ்டாரண்ட் எதுக்காவது திடீர்னு ஒரு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்க, போய் சாப்பிட மாட்டோம். அந்த மிச்சம் இருக்க காசில் வந்து ஒரு 1000 வந்து நான் சீட்டு போட்டிருக்கேன் ஜிஆர்டியில். அதுக்கு மாதம் மாதம் எடுத்து வச்சுப்பேன். மிச்சம் ஒரு 500 பாருங்கள். அதுதான் எங்களோட ஸ்நாக்ஸ்க்கு உள்ளது.
இந்த மாதத்துல ஏதாவது வெளியே போகிறோம் இல்லை வாங்கி சாப்பிட்ணும் ஆசைப்பட்டோம்னா இந்த 500 தான் முடிப்போம், இல்லை இந்த 600 தான் முடிப்போம். மோஸ்ட்லி நாங்கள் வெளியே போய் வாங்கிலாம் சாப்பிட மாட்டோம், வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்து தான் சாப்பிடுவோம். அதனால் அங்கே போய் சாப்பிட்டோம்னா அதுக்கு ஒரு தனி சார்ஜ்லாம் ஆகும். அதெல்லாம் சார்ஜ் இல்லாமல் வீட்டிலேயே நம்ம வாங்கிட்டு வந்து சாப்பிடும்போது கம்மியாகும். அதே நேரம் முடிஞ்ச அளவுக்கு வெளியே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போது ஒரு சில்லி சிக்கன் இல்லை ஒரு கிரில்லுன்னும் போது அது ஹோட்டலில் வாங்கினா தான் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறது அந்தளவுக்கு கரெக்டாக வராது. உங்களுக்கு அந்தளவுக்கு சமைக்க தெரியும்னா பெரிய விஷயந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க எனக்கு கிரில் ரொம்ப பிடிக்குன்றதுக்காக வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து நான்வெஜ் அவங்க எதாவது சாப்பிட்றாங்கன்னா அவங்க தனியாக ஒரு 200 இது பண்ணிப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 500 600 செலவு பண்ண பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டலுக்கு போகிறத கூட தவிர்த்துருங்க. ஏன்னா செலவு நம்ம நினச்சி போகிறதோட டபுள் ஆயிரும். இதில் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸில் 500 செலவாச்சுன்னா மிச்சம் 500 இருக்குது பாருங்கள். அதை வச்சு என்ன பண்ணேன்னா அந்த மாதத்தில் எப்போ தான் என் பையனுக்கு லீவ் விட்டாங்கன்னா பார்க்குக்கு எங்கேயாவது கூப்பிட்டு போவோம். அங்கே போய் ஆகணும்னா அவனுக்கு ஒரு 50 100 ஏதாவது அவனுக்கு பிடிச்சதை வாங்கிப்போம். ஏன்னா சனி ஞாயிறு தான் லீவு. சனிக்கிழமை கூட இப்போல்லாம் ஸ்கூல்ஸ் வைக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் பிள்ளைக்கு லீவு. அந்த டைமில் அவனை பார்க்கு எங்கேயாவது கூப்பிட்டு போனோம்னா அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் அந்த காசு அவனுக்கு தான் நான் நிச்சயமாக செலவு பண்ணுவேன். அதில் வந்து சேர்த்து வச்சு மிச்சம் பண்ண மாட்டேன். இல்லை அவன் போகலை எனக்கு வேணாமான்ட்டானா அவனுக்கு உண்டியல் வச்சுருக்கேங்க. அந்த உண்டியலில் நான் அப்படியே போட்டு வச்சுருவேன். அவனுக்குள்ள காசை மிச்சமான காசை அப்படியே உண்டியலில் போட்டு வச்சுருவேன். அவன் காசில் வந்து நான் கை வைக்கவே மாட்டேன். அவனுக்கு பிடிச்சது அப்புறம் இந்த சேர்த்து வச்சோன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஏதாவது விசேஷம்னா ஷூ ட்ரெஸ்ஸு வேணும்னானா அந்த உண்டியல்லேருந்து அப்படியே எடுத்து நான் அவனுக்கே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவேனே தவிர அவன் காசுலேருந்து எப்போயும் கை வைக்கவே மாட்டேன். அதேமாரி முடிஞ்ச அளவுக்கு ஆவினில் போய் பொருள் வாங்க பாருங்கள். ஆவினில் நெய், தயிர், மில்க்கு எல்லாமே அங்கே வாங்க பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நல்லா இருக்குங்க. இப்போல்லாம் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. குழந்தைங்களுக்கு நம்பி நம்ம கொடுக்கலாம். வெளி பிராண்டு நெய்யோட எனக்கு ஆவின் நெய் ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்களுக்கு நம்பிவே கொடுக்கலாம். அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். செக்கு எண்ணெய் வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட எங்கே இருக்கோ அங்கே வாங்க பர்ச்சேஸ் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம கடையில் போய் ஒரு பிராண்ட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சது 350 300 கிட்ட தாங்க இருக்குது ஒரு நெய். சாரிங்க, ஒரு நல்லெண்ணெய் பாட்டிலு 1 லிட்ரு 350 எங்கே இருக்குது பாருங்கள். நான் 400 2 லிட்ரு வாங்கிடுவேன். அதுவும் இல்லாமல் வீட்டுக்கிட்டே சுத்தமாக அவங்க ஆட்டி அப்பயே ஃப்ரெஷ்ஷாக விற்கிறாங்க. அப்படின்னும்போது நமக்கு இந்த நெய் ஆவினில் நெய் வாங்குறது, அதேமாதிரி பக்கத்தில் இருக்க செக்கில் நல்லெண்ணெய் வாங்குறது, அங்கேயே வந்து தேங்காய் எண்ணெய் விற்கிறாங்க. அதே மாதிரி செக்கெண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறம் கடலெண்ணெய், அப்புறமேட்டு ரீஃபைண்ட் ஆயில் கூட இப்போ தயாரித்து கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. 110 என்னமோ சொன்னாங்க. அதுவுமே மோஸ்ட்லி இப்போ அங்கேயே தயாரித்து கொடுக்குறாங்க. அதனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, நான் சொல்கிறது வந்து மதுரையில் சிந்தாமணி சரௌண்டிங்கில் இருக்கவங்க எல்லாருமே அங்கேயே வாங்கிப்பாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டு பக்கத்தில் செக்கெண்ணெய் இருக்குன்னா செக்கெண்ணெயிலேயே வாங்கி யூஸ் பண்ண பழகுது. சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே நல்லெண்ணெய் கொடுத்து பழகுறது ரொம்ப நல்ல விஷயம். அதுமாதிரி வாரத்தில் ஒரு 2 தடவை குழந்தைங்களுக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைங்க. அதுவும் பிள்ளைங்களுக்கு உடம்பு சூடு தணிக்கும். இப்போ இருக்க அந்த மே, ஜூன், ஏப்ரல்லாம் பார்த்திங்கன்னா சரியான வெயிலாக இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிக்க வைங்க. அது சூட்டை கொஞ்சம் இது பண்ணும். அதே நேரம் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்கன்னா சீயக்காய் போட்டு குளிக்க வைங்க. ஷாம்பு போட்டு குளிக்க வைக்காதீங்க. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க.